எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இப்போ நடுவில் மழை வந்தது இல்லைங்க. அப்போ எனக்கு பஜ்ஜி பண்ணணும்னு ஆசை வந்ததுங்க. ஆனால் வீட்டில் பார்த்தா கடலை மாவு இல்லை, அரிசி மாவு இல்லை. எப்படி பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். அப்போது ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேங்க. அதில் ஒரு அடி மாவு இருந்தது. அது தோசை பண்ணால் கூட உங்களுக்கு ஹார்டாக வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த அடி மாவோட பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டு பஜ்ஜி ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசித்தேங்க. ரொம்ப நல்லா வந்தது. இந்த பஜ்ஜியை நான் சும்மா ஜஸ்ட்டு வீட்டில் இருக்க உருளைக்கிழங்கு வச்சு பண்ணதுனால அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் வரலைங்க. ஜஸ்ட்டு அதோட ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு 1 கப் ஆஃப் அந்த அடி இட்லி மாவு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு 1/2 கப் ஆஃப் பொட்டுக்கடலை எடுத்துட்டேன். அந்த பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டேங்க. அந்த பொட்டுக்கடலை மாவு தென் இந்த அடி இட்லி மாவையும் என்ன பண்ணேன்னா திருப்பி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க. உங்களுக்கு நைஸாக இருந்தால் மாத்திரம்தான் பஜ்ஜி நல்லா வருதுங்க. அப்புறம் அந்த பொட்டுக்கடலை மாவு, இந்த இட்லி மாவு ரெண்டுத்தையும் போட்டு அந்த மிக்சி அலம்பின தண்ணி வச்சு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கணுங்க. இதில் மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தனி மிளகாப்பொடி தான் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா உங்களுக்கு பஜ்ஜி மாவு பதத்தில் கலந்துக்கோங்க. ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் அந்த பஜ்ஜி மாவு பதம் எப்படின்னு. கொஞ்சம் இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இது தாங்க பதம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எண்ணெயை வச்சுட்டு உருளைக்கிழங்கு நறுக்கிக்கிட்டேங்க. உருளைக்கிழங்கு நான் ரவுண்டாகவும் நறுக்கிட்டேன். ஒரு பெரிய பீசஸாக இருந்தால் அதை ஹாஃபாகவும் பண்ணிக்கிட்டேங்க. பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த பஜ்ஜி மாவில் 2 பக்கமும் துவச்சிட்டு அதை எண்ணெயில் போட்டேங்க. உங்களுக்கு இதில் 2 டிப்ஸ் சொல்லணுங்க. ஃபஸ்ட்டு உப்பு போடும்போது பார்த்து போடணுங்க. ஏன்னா ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு இருக்குது. தென் செகண்ட் ஒன், மாவு 1 வாரம் மாவு இருந்தால் ஓகேங்க. ரொம்ப புளிக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தால் நல்லா வருதுங்க. ரொம்ப புளிச்சிருந்தா கருத்து போகிற மாதிரி ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 1 வீக் மாவு மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வருது. பஜ்ஜி நல்லா வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸுங்க. எண்ணெய் நீங்கள் நிறையா வைக்கணுங்க. எண்ணெயில் அந்த பஜ்ஜி நல்லா மூழ்கினா தான் பஜ்ஜி நல்லா வருங்க. நம்ம இப்போலாம் சுட்ட எண்ணெய் மீந்து போகுது அப்படின்ற ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா எண்ணெயை கம்மியாக வைக்கிறோம். அதனால் அந்த பஜ்ஜி உப்ப மாட்டேங்குது. ஸோ எண்ணெய் நிறையா வைக்கணும். அதுக்கு பெட்டர் நீங்கள் சின்ன எலுப்பச்சட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் இந்த பஜ்ஜி போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் நல்லா வரும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நீங்கள் பஜ்ஜி போட்டிங்கன்னா அது உப்பாது. யூஸ்வலாக நம்ம பஜ்ஜிக்கு சோடா உப்பு கொஞ்சமாக போடுவோம், அப்போ தான் உப்பி வரும்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணும்போது நீங்கள் சோடா உப்பு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி மாவு புளிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பஜ்ஜி நல்லாவே வருது. Please like, share and subscribe, and you try this recipe. Give your feedback in the comments. Thank you all viewers for watching my video.